நான் யாழ்ப்பாணத்துல வெளிக்கிடைக்க வேட்டியோட தான் வெளிக்கிறது முந்தி. இந்த எலெக்ஷன் கேம்பெயின் துவங்க நான் இப்ப ட்ரௌசரோட தான் வெளிக்கிறேன். ட்ரௌசரோட பாத்துனாங்க. என்ன கட்டிடுவாங்கன்னு பயந்துட்டீங்களோ? வரி வேண்டுன்னு சொல்லி கொண்டிருக்கு. வேட்டியில காய வேலியில காய போடுறோம். செல்வாடா இதுல இருந்து விளங்குதான். அப்ப கிருஷ்ண ஐயா ஓகே அரசியலுக்கு அடிவடை போடுறது இல்ல இல்ல ஐயாக்கு ஓகே, ஐயாக்கு விருப்பமானதை சீரியஸா கழிக்க மாட்டான. உண்மையா மக்களுக்குரிய அரசியலை நாங்கள் மிக லாகவமா ஈஸியா இலகுவா செய்யலாம். நாங்கள் என்ன செய்யறோம், மக்களிடத்துல வருவதற்கு முன்பாக நாங்கள் நல்ல ஒரு கொதிப்பான வார்த்தைகளையும் பொய்யான வாக்குறுதிகளையும் வீசுகின்றோம். ஆனால் மக்கள் உண்மையிலே நல்லவர்கள். ஏன் எங்களது இன்னல்களையும் எங்களது இழிவுகளையும் எங்களது கண்ணீர்களையும் எங்களது காலில் படிந்த கரைகளையும் துடைக்கின்ற ஒரு பாதனியாக எங்கள் பாதத்தில் இருப்பார் என நினைக்கிறார்கள். ஆனால் அரசியலுக்கு வந்த பின்னர் நாங்கள் ஆடம்பர வாழ்வை நோக்கியும் ஒரு வியாபாரிகளாகவும் இந்த அரசியல்வாதிகள் மாறிவிடுவார்கள். அதுக்கு காரணம் என்ன? தனிநலன் சார்ந்த சுயநலன் சார்ந்த அவர்களுடைய ஆசையின் காரணமாக அதே ஓட்டு போட்ட மக்களை அடகு வைத்து விட்டு அவர்களை அம்மனமாக்கி விட்டு போகின்ற இழிநிலைதான் இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படினால என்ன செய்யணும்? இந்த இழிநிலையை மாற்ற வேண்டுமாக இருந்தால் உண்மையில் வறிய மக்களாக ஒருவனாகவும் ஏழை எளிய மக்களுடைய வறுமை தெரிந்த ஒருவனும் இந்த ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும். அவ்வாறான ஒருவன் வருகின்ற பொழுதுதான் இந்த மக்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும். அப்படி இன்று யார் இருக்கிறார்கள்? எண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்தால் எவரும் இல்லை. ஆனால் ஒருவனை நம்பினோம், அவன் எங்களுக்காக வந்திருக்கிறான், எங்களுடைய கண்ணீர்களை துடைப்பான், அவன் எங்களோட இருப்பான் என்று இன்று வரை நம்பினோம். ஆனால் நம்பிய அந்த நம்பிக்கை இன்று காணாமல் போன போது எங்களை கண்களை அறியாத கண்ணீர்கள் கொட்டி தாரை தாரையாக ஓடுகின்றன. நாங்கள் நடந்த சாலைகள் எல்லாம் இன்று நனைந்து கிடக்கின்றன, வயல்வெளிகள் எல்லாம் நிறைந்து கிடக்கின்றன. எங்களது கண்ணீர்கள் இப்பொழுது ஒப்பாரி வைத்து ஓவன அழுது கொண்டு இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நம்பியவர்கள் கூட இன்று எங்களை ஏமாற்றிய பொழுது நாங்கள் இதன் பஞ்சகத்துக்குள் விழுந்து விட்டோம் என நாங்கள் வரம்பில் இருந்து அழுது கொண்டு இருக்கிறோம். எமது வாசல்கள் இன்னும் திறந்த வழியில் திறந்து கிடப்பதை எண்ணி எங்களது தேசம் இன்று விழுந்து அழுது கொண்டு இருக்கிறது. கரை படிந்த எங்களது கரைகள் என்று அகற்றப்படும் என நாங்கள் கரிகாலனை தேடிக்கொண்டு இருக்கிறோம். நாளை அவன் வந்துவிட மாட்டான என இன்று தேடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் தேடுகள் கூடுகிறதே தவிர எங்களது வறுமையும் எங்களது குறையும் தீர்க்கப்படவில்லை. ஆனால் இது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு காலத்தினுடைய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படியெல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மீளவும் ஒரு தேடுதலுக்கு எங்களை உள்ளாக்க வேண்டிய நெருக்கடிக்குள் வந்து இருக்கிறோம். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் அதே சாக்கடை, மீண்டும் புதிய அரசியல், மூன்றே ஒரு புதிய பயணம். நாங்கள் இவரை எப்படி நம்புவது? வெல்லுகின்ற வரை உங்களோடு உங்களுக்கு அணுகிறான், வந்த பின்னர் மீண்டும் உங்களை ஏமாற்றி விட்டு போகிறான். அப்போ என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் புரட்சி கொள்ள வேண்டும். எப்படி? நீ உன் வயிறு பசியில் அலைகிறதா? குடிப்பதற்கு நீர் இல்லாமல் இருக்கிறாயா? பாடசாலை போக முடியவில்லையா? வீதியில் உன் அக்காவும் தங்கச்சியும் அம்மாவும் நடமாட முடியவில்லையா? அப்படியா என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்தில் உனக்கு கோபம் பெற வேண்டும், உனக்கு ரோசம் பிறக்க வேண்டும், நீ மானம் உள்ளவன் என்கின்ற வீரியம் பெற வேண்டும். அந்த விடுதலை நெருப்பு உனக்கு எறிய வேண்டும். அப்பொழுதுதான் உன்னை ஏமாற்றியவனும் உம்மனை ஏமாற்ற நினைக்கிறவனும் ஓடுகின்ற ஒரு அவலத்தை நீ ஏற்படுத்த வேண்டும். இது இலங்கையில் நடந்ததா? ஆம், நடந்தது. எங்கே நடந்தது? கொடிய பெரும்பான்மை ஆட்சி அதிகாரத்துடன் அங்கே மத்திய அரசாக தாங்களை 50 வருடங்கள் ஆளலாம் என்ற கற்பனை கட்டி கொண்டிருந்த கோத்தாபாயா விரட்டி அடிக்கப்பட்டது போல எங்களது தமிழ் தேசத்திலே இந்த வெள்ள வேட்டிகள் கிழித்தறியப்பட வேண்டும். வந்திருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளும் ஓட ஓட நீ ஓங்கி அடிக்கின்ற அந்த காலத்தை நீ உருவாக்கு. அந்த காலம் என்று நீ உருவாக்குகின்றாயோ அன்றுதான் உனக்கான அரசியல் பிறக்கும். அது வரைக்கும் இந்த வர்த்தகர்களும் இந்த மாபியாக்களும் இந்த பெட்டி வாங்குகின்ற பாடக வாய்களும் உன்னை சூழ்ந்து கொள்வார்கள். இவர்களுடைய சூழ்ச்சியை அறிந்து கொள்ள பழகு. இவர்கள் விரிக்கின்ற வலையை நீ அறிந்து கொள்ள பழகு. இதற்குள் எப்படி உடைத்து வெளியேறலாம் என்பதை நீ நினைத்துக் கொள்ள பழகு. அது இல்லாத வரைக்கும் நீ சிறைப்படவே தவிர வேறு வழி இல்லை. அப்படியானால் நீ இன்று சிறகு கட்டு, உன் சிந்தனை விரி, உன் எண்ணத்தை பரப்பு, 8 செய்யும் எழுந்து வடி. அப்படி நீ வடிக்கின்ற பொழுதுதான் உனக்கான உரிமை உன் காலடியில் வரும். தலைவர் பிரபாகரன் 16 வயதிலே தனது தந்தையில மிதிவண்டியிலே பின் கரியலிலே இருந்து போகின்ற பொழுது
ஏன் இந்த தங்கைக்கு என் அக்காவுக்கு அப்பாவுக்கு அடிக்கிறாள் என்ற ஒரு விடயத்தை கேட்ட பொழுது, மகனே அமைதியாக வா, தட்டி கேட்டால் உனக்கு இதுதான் நடக்கும். அப்பொழுது அவன் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? 16 வயதுடைய அந்த பருவ பாலிவன் யோசிக்கிறான். ஏன் கேட்க கூடாது, ஏன் என்னால் முடியாது யோசிக்கிறான், சிந்திக்கிறான். மீண்டும் வீதியில் போகின்றான். அதே வன்கொடுமை, அதே கொடுமைகள், அதே இடர்கள், அதே அடக்குமுறைகள். முயற்சி எடுக்கிறான். நான் முடியும் வரை முயன்று பார்க்கிறேன். என்னால் முடியும் என்றால் அதில் வெற்றி பெற்றால் நான் மக்களிடத்திலே இறைவனாக வாழ்ந்துவிட்டு இறந்து விடுகிறேன். முடியாமல் போனால் நான் தோற்றுவிட்டு போகிறேன். என்னை பின்தொடர்கின்ற ஒருவன் அதை எடுத்து ஓடட்டும் என எண்ணினான். அந்த வரலாறு ஏறத்தாழ 35 வருடங்களுக்கு மேலாக எங்களது மண்ணிலே நெருப்பாக எரிந்தது. அடக்கி அவன் அலறினான். அவனது பொருளாதாரம் விழுந்தது. எப்பொழுது அந்த எரிமலையாக எரிந்தவன் என்று அடக்கப்பட்டானோ, அவன் அடக்கப்பட்ட பொழுது அவன் நெஞ்சுக்குள்ளே இருந்த அந்த நெருப்பு அந்த அடக்கி அந்த அடக்குமுறையாளர்களை பற்றி எரித்தது. அதுதான் பொருளாதாரத்தில் அவன் வீழ்ந்து போனான். இங்கே எங்களது மக்களாகவும் எங்களது மக்களுக்கு மக்களாகவும் இறைவனாக இருந்தவன் வீழ்ந்து போனான். அவன் நெஞ்சங்களிலே இறைவனாக வாழ்கிறான். ஆனால் அவன் பற்றிய நெருப்பு அந்த அடக்கியவனை எரித்து கொண்டிருக்கிறது. அவன் எழுந்து நடக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். அதனால் தான் இன்னும் உங்களுக்கான உரிமை தர மறக்கிறான். இப்பொழுது அனுராக் குமார திசாநாயக்கா என்கின்ற இந்த நல்ல மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இவராவது நல்லது செய்வாராயிருந்தால், துட்டகை முனுபோல எல்லாளன் விழுந்தாலும் அவன் என்னோடு எதிர்த்து விழுந்தவன். உண்மையில் அவன் வீரமானவன். அவன் விழுந்த இடத்திலே நீங்கள் இறங்கி நடந்து போக வேண்டும் என்கின்ற அந்த விதியை செய்தது ஒரு சிங்கள அரசன். அவனை போன்ற அரசனாக அனுராக் குமார திசாநாயக்கா இருப்பராக இருந்தால் இவரது அரசியல் இன்னும் 100 ஆண்டு இதே தமிழ் சிங்கள மக்களினால் கொண்டாடப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் அவரது மண்டைக்குள் இது இறங்குமா, இது உணருமா? 12 ஆசனங்களை எடுத்த இலங்கை வரலாற்றிலே பெரும் வரலாற்று சாதனை. இந்த சாதனையை தக்க வைத்துக் கொள்வாரா ஏகேடி? இல்லை, அவர் வீதியில் இறங்கி நடக்கின்ற ரோட்டா என்பதை வருங்காலம் முடிவு செய்யும். ஆக தமிழா, உனக்கான ஒரு காலம் வருகின்ற 5 ஆண்டுகள் எழுதப்பட போகிறது. நீ நெருப்பாட்டு நீச்சலை கடக்க வேண்டிய ஒரு காலம் உன் காலடியில் கிடக்கிறது. முடிவெடுத்துக்கோள். இதற்குள்ளாக நீ எரிமலையாக எழுந்து வடிக்க தயாராக்கிக்கோள். இல்லை என்றால் இத்துடன் நீ இறந்து போ. அதுதான் பண். ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மக்கள் என்ற கொள்கை உன்னதமானதாக இருந்தால் இங்கு ஒரு புதிய புரட்சி வெடிக்கும். இந்த புரட்சி அனுராவை எதிர்வரும் 50 ஆண்டுகள் சந்ததி சந்ததியாக வாழ வைக்கும். மஹிந்தா விட்ட தவறை, கோத்தபாயா விட்ட தவறை, மைத்திரி விட்ட தவறை, ரணில் விட்ட தவறை, சந்திரிகா விட்ட தவறை அனுராக் குமார திசாநாயக்கா மீளவும் விட்டுவிடக் கூடாது. அப்படி நீங்களும் பெரும்பான்மை சிங்கள அராஜக ஆட்சி இனவாதத்துக்குள் மூழ்கிகளானால் நீங்களும் ஐயா எதிர்வரும் 2 வருடங்களுக்கு காணாமல் போவீர்கள். கண்ணீரால் உங்கள் வரலாறு எழுதப்படும். நீங்கள் தேடு வரட்டி வீதியிலே கிடக்கின்ற கடதாசியாக காணப்படுகின்ற நிலவரம் வரும். உதாரணம், இன்று மைந்தாவினுடைய ஆட்சியும் கோத்தாபாயுடைய நிலவரமும் இந்த சிவப்பு சார்புடைய நிலவரம் பாவம், பரிதாபம். ஒரு விடுதலை போராட்டத்தை அழித்து அதனூடாக 50 ஆண்டுகள் ஆட்சியரில் இருக்கலாம் என நினைத்த இவர்களுடைய கற்பனை இன்று காணல் நீராய் போனது. இன்று உப்பு நீராக மாறிவிட்டது. தமிழ் மக்களிடம் வெறுத்துவிட்டு ஒதுக்கப்படப்பட்ட ஒரு அரசாட்சியாக இருக்கின்றார். அதே சிங்கள மக்களாலும் வெறுத்தறுக்கப்பட்ட ஒரு வேண்டாப்படாத ஒருவராக இருக்கின்றார். அடித்த படம் மட்டும் போதும், வாழ்ந்துவிட்டு இறந்து விடுங்கள் என்ற நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். இது வாழ்வா? இது வாழ்வா? இதற்கு ஆசைப்பட்டாய்? இந்த நிலை அனுராவுக்கும் வந்துவிடக் கூடாது. ஆதலால் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறோம். நாங்கள் ஒன்றரை நாட்களுக்கு ஒன்றுமையாக வாழ்ந்து விடுவோம். அதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அதனை மறந்துவிட்டு மீளவும் இனவாதத்துடன் நீங்கள் ஆடுவீர்களா இருந்தால் அடித்து சொல்கிறேன். முடிந்தால் நான் நாளை இறந்து விட்டு போகலாம், இறந்து விட்டு போய்விடுகிறேன். ஆனால் 2 வருடங்களுக்கு உள்ளாக அல்லது 3 வருடங்களுக்கு உள்ளாக நீங்கள் காணாமல் போவீர்கள். ஏன்? டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு வருவதாக உத்தரவாதம் அளித்திருக்கிறீர்கள். ஏன் அழைக்கிறார்கள் தெரியுமா? இறுதி எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்க போகிறார்கள். அந்த எச்சரிக்கை உங்களுக்கு வைக்கப்படுகிற மிகப்பெரிய பொறி. இந்தியா கொள்கை வெளியுறவு கொள்கை மாற்றப்படுமாக இருந்தால் தமிழன் அங்கே நிமிர்வான். அல்லது இந்தியாவோட வெளியுறவு கொள்கை மாறாமல் உங்களை ஆதரித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். இப்பொழுது விழப்போவது நீங்களா
எழப்போவது தமிழனா? இதுதான் ஐயா போட்டி. வருகின்ற 5 மாதங்களில் இதுதான் நடக்கும். இந்த மாதம் நவம்பர் மாதம் எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றி பெற்றது, மகத்தான வெற்றியை பெற்றது இதே நவம்பர். கார்த்திகை அவர்கள் எங்களுடைய கரிகாலன் தேசத்தினுடைய வீரர்கள் என்று விழிக்கின்ற, அவர்கள் விழித்து மக்களோடு பேசுகின்ற ஒரு நாளில் இந்த விடயம் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொன்னையும் சொல்லிக் கொள்கிறேன். வடமாகாணம் இதை 87ஆம் ஆண்டு இந்திய ராணுவம் வந்திருந்த பொழுது அங்கே வடமாகாணம் என்ற ஒரு நாடு, ஒரு தேசம் வடமாகாணம் என்று உருவாக்கப்பட்ட அதே நவம்பர் 14 இந்த தேர்தலும் இடம்பெற்றிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவினுடைய சதியில் விரும்பாமலோ அவருடைய தேதியில் தான் உங்களுக்கு தேர்தல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் என்பது உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு பொது முறை விதி, ஒரு சூழ்ச்சி. இப்பொழுது விழப்போவது நீங்களா, எழப்போவது நாங்களா? புத்தி இருந்தால் அனுரா தப்பிப்பார், புத்தி இழந்தால் தமிழன் எழுந்திருப்பார். இதுதான் வரலாறு. பேசுங்கள் மக்களே, உங்களுக்கான நேரம் பாருங்கள். வணக்கம் வணக்கம் மைந்தன், வணக்கம் செல்வண்ணா, வணக்கம் எஸ்பி. வணக்கம் அண்ணா, வணக்கம் அண்ணா, வாங்க. ஓகே, என்னென்று சொன்னால் டாக்டர் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டாலும் கேட்பார் என்று சொன்னால் அவருக்கு தேவை இருக்குது. அப்போ யோசிச்சு பார்த்துட்டு வந்தாலும் வருவார். ஆனால் இனியும் வந்து அவர்கிட்ட நன்றி வந்து உண்மையான நன்றியாக இருக்காது. அது ஒரு பகட்டு நன்றியாக தான் இருக்குமென்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து. வெட்டியனா கட்டாயம் வெங்கட உதவி இப்படி மக்கள் உதவி வேணும் தானே. மக்கள் என்னன்னா அவரும் ஒரு ஆள் 2 பேரை கதையை கேட்டு அங்கே ஓடிக்கொண்டு தனக்கு இதோ ஒரு எங்கேயோ புதில் இருக்கிற மாதிரி. அது கஷ்டம். என்ன பண்ணி மன்னிப்பு கேட்டாலும் நாங்கள் மனிதர்கள் இதில் மன்னிச்சு கொண்டு போகலாமண்ணா. அண்ணா ஒரு கருத்துருக்கா சொல்லிட்டு வரேன்னு வேறு விதமாக பார்க்குறேன். என்னென்னு சொன்னால் தேவைகள் இதுகள் மற்ற கார் வந்து அவர் எலெக்ஷன் டைம்லேயே அவர் சொன்ன இது தன்னுடைய சொத்து பற்றி இதுதான் கார், இந்த கார் வந்து விற்க மாட்டேன். இப்போ இருந்தாலும் இந்த தான் எம்பி ஆனானே பல பாராளுமன்றத்துக்கு போனான்னா இந்த கார் இதே கார் தான் இருக்கும் அப்படி என்று சொல்லி கொண்டவர் இப்போ கார் விற்க போகிறாருன்ற அவர்கிட்ட கதை மாறுது. அடுத்தது தான் இருக்கிறதுக்கு வீடு இல்லைன்ற இன்னொரு திவசம் போடுறார். மக்களே ஏமாந்திராதீங்க, திரும்ப மக்கள் ஏமாந்து அனுதாபத்தில் காசு அனுப்புவார்கள்ங்கிற மக்கள் உடனே சொரியாண்ணா. அதில் இன்னொரு வசனங்கள் சொல்லுங்க. அந்த டாக்டர் என்ன டிரைவருக்கு 10,000 தான் அரசாங்கம் கொடுக்கும், மிச்ச காசை மக்களை கொடுக்க சொல்லி கேட்டுருக்கு. அதையும் சொல்லுங்க. ஆவி அது மக்களை கொடுக்க சொல்லல, அதை சொல்றாரு. அதை கேட்ட உடனே இந்த மக்கள் சொன்ன உடனே இறக்கப்பட்டு டக்குண்டு மக்கள் கொடுப்பார்கள். அதே வந்து அவர் கொடுக்கறதால என்ன மக்கள் நீங்களானே அவரை அரிய நிலை ஏற்றி நீங்களானே பாராளுமன்றத்துக்கு ஓட்டு போட்ட நீங்கள். அதே பாராளுமன்றத்துக்கு வரும் வரையும் அர்ச்சுனா நல்லவர், அவர் சொன்னதெல்லாம் சரி. பாராளுமன்றத்தில் வந்து முதலாவது நாள்ல உங்களுக்கு ஆதரவாக ஒன்றும் சொல்லாமல் நான் காரை விற்க போறேன், 1,50,00,000 விற்க போறேன், நான் வியாபாரி என்றதை வெளிப்படையாக காட்டி போட்டேன்றதை கண்டுபிடிச்சிட்டு நீங்களே இப்படி செய்றீங்க. நாங்கள் போட் போட்ட மக்களுக்காண்டி தான் சொல்றோம். மக்கள் வந்து நல்லது செய்தா வாழ்த்துவோம், இதுன்னு சொன்னால் அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் மக்கள் வந்து காசு விதமான இதோட ஏமாந்து போட வேண்டாம் என்பதை தான் சொல்ல வருகிறேன். ஏன்னு சொன்னால் மக்கள் ஒரு அனுதாபத்தில் ஏதாவது இதண்டோட எங்கண்ட மக்கள் வந்து காசு இறைச்சி இறக்குறதுல எங்கண்ட மக்களை தவிர தட்டி இதண்ட முடியும். அதைத்தான் மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலை. மற்றும்படி நல்லது செய்தால் நாங்கள் வாழ்த்துவதில் தப்பு இல்லை, கெட்டது செய்தால் நாங்கள் நீங்கள் மைந்தன் சொல்கிற மாதிரி நாங்கள் திரும்ப செய்ய வேண்டிய கடமை, மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய கடமை, அவ்வளவுதான். மற்றும்படி நாங்கள் மாற்று கருத்தாண்டு இல்லை. ஆனால் மக்களுக்கு நல்லது சொன்ன வழியில அதை செய்து கொண்டு போகணும். அப்படி மாற்றம் வருமா? அவர் இப்பதானே முதலாவது பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறார். இனி பாராளுமன்றத்துல மக்களுடைய விடயங்கள் பேசியதான் அவருடைய கொள்கை வெளிப்படும். அந்த வெளிப்பாடுதான் அவருடைய எதிர்கால அரசியலுடைய அவர் சொல்றதானே, எந்த அரசியல் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்றார், நான் செய்ய போற அரசியல் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்றேன். சரி, ஒரு பாராளுமன்றத்துல ஒரு 2-3 பேச்சுல அவருடைய அரசியல் எங்களுக்கு புரியாம இருக்குதா, அல்லது அவர் அரசியல் தெரியாம இருக்கிறாரா, அல்லது மக்களுக்கு உரியவரா என்றத இன்னொரு 1 மாதம் 2 மாதம் தெரிஞ்சிட போகுது. நீங்கள் மக்களை தொடர்ந்து ஏமாட்டில தானே என்ன மேசியில குத்தி பேச போறாரா, அல்ல அத்தனை சிங்கள இவரை நிக்கல சிங்களத்துல அடிச்சு விட போறாரா, அல்லது சிங்களத்துல சொல்றது உண்டு, சிங்களத்துல சிங்கள மக்களுக்கு நல்லதுன்னு சொல்லி போட்டு இங்க தமிழ் மக்களுக்கு கூடாதுன்னு சொல்ற மாதிரி இங்க தமிழ் மக்களுக்கு சிங்களர் கூடாதுன்னு சொல்லி போட்டு அங்கே போய் சிங்கள மக்களுக்கு தமிழர் கூடாதுன்னு சொல்ற மாதிரி வரப்போதா? பொறுத்து வந்து பார்ப்போம்.
ஓகே, அது விரைவில் தெரியும். அது பொறுத்து வந்து பார்ப்போம். அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. நல்லது செய்தால் வாழ்த்துவோம். இது செய்தால் வழி தடுமாறி போனால் மக்களுக்கு வழிகாட்ட ஆனா வேண்டியது. நாங்கள் தோல்வியா இருக்கிறோம், அவருக்கு பணம் கொடுக்க மாட்டோம். அதுதான் முக்கியம். ஏன்னு சொன்னா இங்க மக்கள் அதுல திரும்ப மாட்டுக்கிறது இல்ல. இனி உங்களுக்கு பணம் தெரியல. ஏன் கேளுங்க, ஏனென்றால் நீங்கள் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர். அதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அவங்களை தெரிவு செய்ததுக்கு காரணமே இலங்கை அரசாங்கத்தில் நிதியை பெற்று எங்கிற மக்களுக்கு உதவி செய்யுங்க. அதானே நாடு பிச்சையா இருக்கு. அப்ப நாடு பிச்சையா இருக்கண்டா சிங்கள மக்களுக்கு எப்படி உதவி செய்யணும்? அது சிங்கள மக்கள், அப்ப நாங்கள் தமிழ் மக்கள். அதனால அதனை அருளா சொல்றார், ஒரு நாடு ஒரு தேசம் ஒரு மக்கள் ஒரு சட்டம் உண்டு. அப்ப அதுக்கு காசை கொண்டு வா அப்படிங்க சொல்லலாது இல்ல, அது சொல்லலான்னு தெரியுதுல்ல. அப்படி சொன்னா அது சொன்னதை செயல்படுத்துங்க. பாராளுமன்றத்தில் மேஜையில குத்தி காட்டு காசை கொண்டு வந்து மக்களுக்கு செய்யுங்க. இதானங்க. அதனால உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கோ மாநில சபை தேர்தலுக்கோ மக்கள் காட்சி தர மாட்டோம். மக்கள் கொடுக்க கூடாது, ஒத்த ரூபா பைசா கொடுக்க கூடாது. எல்லாம் தந்து முடிச்சு அம்புட்டுதான் வேலை. காசு விஷயத்துல மக்கள் திரும்ப திரும்ப ஏமாந்து போடக்கூடாது. எந்த ஒரு அரசியல் கட்சி அரண்டான மக்கள் காசு விஷயத்துல ஏமாந்து போடக்கூடாது. மற்றபடி உங்கள்கிட்ட ஆதரவு கொடுக்கறது அது வேற பிரச்சனை. நீங்க காசு விஷயங்கள்ல எந்த ஒரு மக்களும் திரும்ப ஏமாந்து போடக்கூடாது. எந்த தளம் ஒரு தரக்கம் ஒருபோதும் காசு சேர்க்க அனுமதி அளிக்காது. மக்கள் உதவி என்று வந்தா நாங்கள் நேரடியாக இறங்கி செய்தா அந்த இடத்துல மக்கள் தந்தா கொண்டே மக்கள்கிட்ட நேரடியாக கொடுப்போம். நாங்கள் கொடுக்க மாட்டோம். எந்த காசில் கட்டசி வந்து பண்ண மாட்டேன், ஆட்ட காசில கொடுக்க. ஒரு உதவி என்ன உதவி செய்ய போற நேரடியாக தொடர்படுத்தி விடுவோம். அது அவர் 2 பேரும் என்னதான் செய்துட்டு போட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இடையில 2 கொமிஷன் அடிக்கிறவனும் அரசியல்வாதிகள் உழைச்சி தங்களை பேரை அடித்து போறது காட்டி 2 பேரும் தானே. அது அடிவட்டானா கடிவட்டானே என்னத்தையாவது செய்து கொள்ளுங்கோ. சரியா, ஏதோ ஒரு குடும்பம் அவரால் வாழ்ந்துட்டு போகுது, என்னத்தையும் காயுங்கோ, என்னத்தையும் செய்யுங்கோ, அடிபிடிங்கோ, சண்டை பிடிங்கோ, ரோட்ல இருங்க, என்னத்தையும் செய்யுங்கோ, அதுங்களுக்கு தெரியல. ஆனால் உதவி செய்ய போடும், முடிஞ்சு போச்சு. சும்மா தெருவில் நின்றவனும் யூடியூபரும் டிக்டோக்காரனும் சும்மா வந்து அரசியல்வாதிகளும் வெள்ள வட்டியிலும் உழைச்சிட்டு போறதுக்கு நோ 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 ஒதுக்கு இடம் இல்லை. மக்கள் யாராவது திரும்ப தங்களுக்கு ஆதரவு தங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு உதவி செய்தால் நேரடியாக செய்ய வேண்டியதான் நான் தெளிவுபடுத்தினேன். ஓகே ஓகே, வாய்ப்புக்கு நன்றி. ஒரு யாரும் கதைக்க விரும்பினா கதைங்கோ. நன்றி பாய்ந்த நன்றி. பிழையது விடுவது பிழைதான், அதை திருத்திய வடிப்பது வாழ்வியல் முறைதான். ஆகவே பிழையது விடுவது பிழைதான், அதில் மாட்டுக்கருத்து இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகளே திருத்தப்பட வேண்டும். பன்னிமேந்த நீங்கள் தனிநபர் வாழ்வியல நான் ஒன்றும் பேசலையா. நான் உங்களோட கௌசல்யாவுக்கும் ஆதரவாத்தம் நான் இப்போ சொல்றேன். அந்த புள்ள நல்ல புள்ள, தங்கச்சி கௌசல்யா அவ நீதி தேவதான். ஆமா நீதி தேவதா, நல்லவா வல்லவா, சரிதானே. அவ சொல்லி அடிப்பா. ஆனா ஆளுமையை காட்டுங்கோ, மக்களுக்கு நேரிய வழியில செல்லுங்கோ. நீங்கள் உரையாடுகின்ற பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு சொற்களும் பேதவாக்க மக்களுக்கு தெரியும். தொடர்ந்து மனிதாபலையில எனக்கு ஓட்டு விழுமண்டோ அல்லது நான் அழுது விட்டா எங்களுக்கு காசு வருமண்டோ நடிச்சிங்கண்டா நாளைக்கு மாத்திடுவான், நடிகண்டாண்டு வந்துடுவான். அந்த பேரை தயவுசெய்து எடுத்துறாங்க. கெதில கொண்டு பட்டை சூட்டுவாங்க, நல்லா நடிகர் நின்றுவாங்க, சரிதானே. அதை எடுக்காதீங்க. அப்ப என்ன செய்யணும்டா, மக்களுக்கு உரியவராகவும் மக்களுக்குரிய நம்பிக்கைக்குரியவராகவும் உண்மையா மக்களுடைய பாதுகாவலராகவும் நீங்கள் இருந்தீங்கண்டா நீங்க செயல்படுவீங்க. இன்றைக்கு சிறிதரன் ஐயா மேல இவ்வளவு கால் புரட்சியும் இவ்வளவு பொறுப்பு இருந்தாலும் ஆனால் பாராளுமன்றத்தில் அந்த பேசிக்கல. ஓமடா ஏதோ நல்ல பேசுதானண்டா ஒரு தேசியத்தினுடைய ஈர்ப்பு இந்த மக்களுக்கு இருக்கத்தான் செய்யும். நீங்க என்ன சொன்னால் மக்களுக்குன்னு வந்துட்டா மக்களோட மக்களா இருக்கணும். இன்றைக்கு ஏதன்ஸ் நகர்ல கிரேக்கத்துல முழஞ்சு ஒரு சாக்ரட்டிஸ் என்றவன் காய்ச்சட்டை மட்டும்தான், அது ஓட்ட காய்ச்சட்டை, மேல சட்டை இல்லை. ஏன் வறுமை, தலைமறுவட்டையில பார்த்தா பரட்டை, கிட்ட போனாலே மனம் தூர்நாட்டம் அடிக்கும். ஏன் மேல சட்டையில வேர்வை ஓடி ஓடி மணக்கும். குளிக்கிறதுக்கு சோப்பு போடுறதுக்கு கூட சாவுகாரம் இல்லை, சும்மா தண்ணியில இருந்துட்டு ஏறுறது. அப்படியான ஒரு வாழ்க்கை, சாப்பிட்றதுக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லை.
இப்படியா இருந்த ஒரு மனிதன், ஆனால் அந்த மனிதன்கிட்ட எழுதவோ படிக்கவோ தெரியாத ஒரு மனிதன், சாக்ரட்டிஸுக்கு எழுதவும் தெரியாத படிக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த எழுத படிக்க தெரியாத சாக்ரட்டிஸில் நல்ல ஒரு சாம்ராஜ்யத்தை அடக்கக்கூடிய சிந்தனை இருந்துச்சு. அங்கன கிரேக்கத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தைய ஆண்ட அரசைய அடிச்சு விழுத்தக்கூடிய அளவுக்கு என்ன கிழிஞ்ச காய்ச்சட்டையோட வீதியில திரிஞ்ச, மேல சட்டை இல்லாம திரிஞ்ச, உடல் மணமணத்து போன, பக்கத்துல போன பாய் மணக்கம், உடல் நாரம், பரட தலை, எழுத படிக்க தெரியாத அவன் புரட்சி அந்த ஆட்சி அதிகாரத்தை அடிச்சு வீழ்த்திச்சது. ஏன்? அவன் வீதிகளிடத்திலே சென்று தனது கருத்துக்களை விதைத்தான். அப்போ பார்க்க போது பிச்சைக்காரன் தெரிஞ்சான். ஆனால் அந்த மனுஷன் வறுமையில இருந்தாலும், அழுக்காக தெரிஞ்சாலும், அவன் உடலுக்கு வெளி தோற்றத்துக்கு அழுக்காக இருந்தான். அவன் உள்ளம் அழுக்கில்லாமல் சுத்தமாக இருந்தது. அவன் சொல்லுகின்ற வாக்குகள் வேதமாக இருந்தது. அவன் வேதமாக தெரிஞ்சான். அவனுடைய நீதி இருந்தது, நேர்மை இருந்தது. அதனால் லட்சக்கணக்கான மக்கள் அவனது பேச்ச ரசிச்சு கேட்டான். வெடிச்சது ஐயா புரட்சி. அவங்களை என்ன செஞ்சான்? கொண்டை சிறையில் அடைச்சான். ஏன்? எங்கட ஆட்சிக்கு எதிராக புரட்சி சிறாண்டு கொண்டை தூக்குல போட்டான். சிரிச்சுக்கிட்டே அந்த தூக்கு மாடிய முத்தம் விட்டுட்டு செத்துட்டு போனான்டா. இப்ப சொல்லு, அவன் படிக்கல, பார்த்தா பாய் மனம், பரட்ட தலை, கிழிஞ்ச காய்ச்சட்ட, காலில் கூட செருப்பு இல்லை, சாப்பிட்றது கூட சாப்பாடு இல்லை. ஆனா ஒரு புரட்சியை வெடிச்சாங்க. நீங்க என்ன கேக்குறீங்க? இருக்க வீடு, அப்புறம் மாடி வீடு, பேரு உங்களுக்கு காசு, சரி அதான் கட்டிட்டு ஆறு வேணாண்டா. ஒன்றுமில்லாம இருக்க, சாப்பிட சாப்பாடு தந்து, தங்குறதுக்கு ரூமுக்கு வாடகை தந்து, தேர்தல் பரப்புரைக்கு காசு தந்து, ஓடுற காசுக்கு வாடகைக்கு காசு தந்து, பெட்ரோல் அடிக்கிறதுக்கு காசு தந்து, போடுற சப்பாத்துக்கு ஈன்ஸுக்கு காசு தந்து, எல்லாத்துக்கும் தந்து வளர்த்து விட்ட மக்களை நன்றி சொல்ல மறந்தது ஏன்? அப்போ சாக்ரட்டிஸுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னொரு அத்தியாயம் புதுசா நீங்க எழுதி விட்டுக்கிறீங்க. என்ன அத்தியாயம்? வெள்ளவேட்டிகள் தமிழுடைய கலாச்சார பண்பாட்டின்படி வெள்ளவேட்டியை காட்டி சால்வையை போட்டுக்கிட்டு புல்கை ஷர்ட்டை போட்டுட்டு போய் ஓட்டு தான் கேட்டான். நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன அயன் பண்ணின ஷர்ட்டு, கசங்காத ஜீன்ஸ், டை கட்டிட்டு போய் கோட்டு போட்டுட்டு போய் அரசியல் நடத்தினீங்க. நீங்க கோட்டு போட்டுட்டு அரசியல் நடத்திய ஆளையே பாராளுமன்றம் அனுப்பி வச்சு வந்தாண்டா இந்த பாமர தமிழன். என்ன தமிழன்? பாமர தமிழன். டை கட்டிட்டு வந்தவரை, கோட்டு போட்டுட்டு வந்து பிரச்சாரம் செஞ்சவரை, செண்டடிச்சுட்டு வந்தவரை என்ன செஞ்சு விட்டான்? நீங்க கலருக்கு வாரீங்கன்னு அவன் பார்க்கல. அவன் நினைச்சான் காலத்தினுடைய வரலாற்றுடைய வழிகாட்டி வந்திருக்கான்னு நேசிச்சான். அந்த நேசிச்ச மக்கள் நெஞ்சத்துல நீங்க எப்படி இருக்கணும்? வீரமா இருக்கணும் ஐயா. இந்த பொறுப்பை உங்களுக்கு ஆதரவா மாத்துங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போவாதீங்க. இப்ப நீங்க உங்களோட நீதியை நிலைநாட்டணும். அப்ப என்ன செய்யணும்? மக்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அதை செய்து முடிக்கணும். நாடக கம்பெனியா மாறிடாதீங்க. நாளைக்கு நடிகர் என்ற பேரை நீங்க எடுத்துடாதீங்க. நான் திரும்பவும் உங்கள்கிட்ட மன்றாடி கேட்டுக்கொள்ளும், இதை கேட்டுறாதீங்க. நாளைக்கு எழுதுவான் என்னண்டு நாடகக்காரன் வந்துட்டான், அப்புறம் அப்புறம் என்ன சொல்லுவான்? என்ன செய்வான்? ஒழுங்கா இருங்க. இன்றைக்கு நீ உங்களை விழுத்துறதுக்காக எத்தனை பேர் வர்றான் பின்னால? ஏன்? இவரை ஓரம் கட்டிட்டு இவரை ஜெயிலுக்கு போட்டுட்டு மயூரனை கொண்டு வரவன்னு ஒரு கூட்டம் வலிக்கிறது. யார? தங்கத்தை, உங்களோட பாசைய தங்கத்தையும் அண்ணாவை கொண்டு ஜெயிலுக்கு போட்டுட்டு மயூரன் மூன்றாவது ஆளை கொண்டுறவன்னு ஒரு கூட்டம் பிளான் போடும். இது நடக்குதா இல்லையா? சொல்லுங்க. நடக்கு. அப்போ இன்னொரு புதிய அரசியலை கட்டியமைத்து மக்களுக்கு சேவை செய்ய பொருண்டு வாரான். இப்ப வர்ற முதலாளி எல்லாம் தனது லாப தேவைக்கு வருவானா, மக்களது சேவைக்கு வருவானா? நீங்க பார்த்துக்கணும். அப்ப என்ன செய்யணும்? ஒருத்தன் சட்டம் என்று போட்டு சட்டத்தை வச்சு மிரட்டுறான், ஒருத்தன் குடும்பத்தை போட்டோ போறான்னு போட்டு மிரட்டுறான். எல்லாம் சுத்தி வளைச்சு பாத்தியண்டா, எல்லாம் ஒரே கூட்டம் தான், எல்லாம் பாடக வாய்தான், எல்லாம் நாடக கம்பெனி தான். கலங்காத. அவங்க என்ன செய்தாங்களோ அவன் அடிச்ச பந்து எடுத்து அவனுக்கு தெரியாம
நீ எடுத்து அடி, அடிச்சு போட்டு பூனை மாதிரி பதுங்கு, பரேக புலி மாதிரி பாய். அவன் யோசிச்சான், பயந்துட்டான், பயந்த மாதிரி நடி. ஒரு நாள் உன் நேர்மையை விட்டு கொடுத்துடாத. நீ இறுதி நொடியில சாகும் வரைக்கும் நேர்மையா இருந்துட்டு போ. அவன் கத்தினான்டா, ஆமா கத்தினான், ஆனா நேர்மையா செத்தான்டா, பேரோட செத்துட்டு போ. இறுதி குண்டு தனது மார்பை துளைக்கின்ற பொழுதும் வீழ்ந்து விடாத விடுதலைக்காக துடித்த எங்களது மாவீரர்கள் எத்தனை பேர் வீழ்ந்தா, அதை மாதிரி வீழ்ந்துட்டு போ. 5க்கும் 10க்கும் ஆசைப்படாம என் நாட்டுக்கு நாட்டு மக்களுக்குமாக தனது எல்லையில் இருந்த உயிர் கொடுத்த மாவீரர்கள் வாழ்கின்ற இந்த மாதமடா இது. அவன மாதிரி கொஞ்சமாவது வாழ பழகு. சும்மா முகநூல்ல மாவீரட்ட பணத்தை போட்டுட்டு அதனால என் கடமை முடிஞ்சுட்டு போகாத. அந்த மாவீர மாதிரி வாழ பழகு. 16, 20 வயசு இருக்கும். அவன் தன் ஆசை பாசம் காதல் வந்திருக்கும், காமம் வந்திருக்கும். எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு நாட்டுக்காக வந்து நின்று இறுதி வர போராட்டானா. மனைவியை விட்டுட்டு நீ பிரியக்கல, உங்களோட அம்மா அப்பா பிடிச்சிட்டு நாட்டில் வந்து செய்யக்கல, ஒரு சாப்பாடு செய்யக்கல. ஐயோ என் அண்ணாவுக்கு பக்கத்தில் சாப்பிட முடியலையே, என் அம்மாவோட சாப்பிட முடியலையே, என் பக்கத்தை விட்ட விளையாட முடியலையே, என் ஏக்கத்தோட வெளிநாட்டில் உள்ள தவிக்கிறவனுக்கு தாண்டா அந்த வழி தெரியும். ஏன்? அவனும் ஒரு போராளி தான். எதுக்கு? அவன் தந்த உழைப்புல எல்லாரையும் பிரிஞ்சு தன்னந்தனியா இருந்து கக்கூசு கழுவி கோப்பை கழுவி பெரிய பெரிய உதவியில போய் ஏதோ எல்லாம் பிடிச்சு கஷ்டப்பட்டு முன்னேறி அவன் குடும்பத்தை இழந்து நாட்டுக்காக எல்லாத்தையும் இழந்து வாழ்க்கையை துளைச்சு 35 வயதுல கல்யாணம் கட்டைக்கல அவன் நோயோட படுத்துடுறான். அவன் புள்ள புரிஞ்சு 45 வயசு வரைக்கும் அவனுக்கு சக்கரை வியாதி, நடக்க முடியாம இன்றைக்கு முடங்கி போயிருக்கிறான் வெளிநாட்டுல. எத்தனை பேருக்கு இது தெரியும்? சொல்ல, எத்தனை பேருக்கு தெரியும்? சாப்பிட ஒழுங்கான சாப்பாடு இல்லை. சிலங்கால நாங்க இப்ப 2 நேரம் தான் சாப்பிட்டோம் விலாசமாக வைக்கிறிய. வெளிநாட்டில் உள்ளவன் உண்மையை சொல்ல போனா 1 நேரம் தான் ஒழுங்கா சாப்பிட்றான், 2 நேரம் தான் பகட்டுக்கு சாப்பிட்றான். ஏன்? காலையில 9 மணிக்கு வேலை, பஸ்ஸை பிடிச்சி 10 மணிக்கு அங்க போகணும். அது வேலை முடிச்சு வர இரவு 11, வீட்டை வர 12, 1 குளிச்சுட்டு கிளம்பில படுத்துடுறான். இப்ப சொல்லு, அவன் சாப்பிட்றதுக்கு அந்த இரவு நேரம் தான், வீட்டை வந்து ஒழுங்கா சாப்பிட 1 நேரம் சாப்பாடு தான். இப்படிதான் அவன் வாழ்றான். இதான் வாழ்க்கை. அப்ப இவன் ஒரு போராளி. தெரியுமா இலங்கையில் உள்ளவனுக்கு? வெளிநாட்டு காசை எதிர்பார்க்கிறவனுக்கு தெரியுமா? அதனாலதான் நேர்மையில கத்துறான். அடிக்கடி உன்னை திட்டினாலும் நீ மன்னிப்பு கேட்டா ஏற்றுக்கிட்டு போறது காரணம் என்ன? சரி நாங்க மன்னிச்சுட்டு போக மாட்டோம். அதான் அதை நீ ஏமாத்த நிச்சயண்டா உன்ன மாதிரி ஒரு கோமாளி எவனுமே இருக்க முடியாது. தொடர்ந்து திரும்ப திரும்ப மன்னிப்பு மன்னிப்பு சொன்னியேண்டா நீ ஒரு மனநோயாளி உன்னை தான் சொல்லுவானே தவிர அவன் ஒரு போது நீ உண்மையா மன்னிப்பு கேட்டாலும் உன்னை மன்னிக்க மாட்டான். திரும்ப திரும்ப ஆகல உதவி செஞ்சு ஓட்டு எடுத்தறிஞ்சு ஓட்டு நீ போவியேண்டா நீ தனிமைப்படுத்தப்படுகிறாய். ஏன்? நீ செய்கின்ற உன் செயலால் உன்னா நீயே தனிமைப்படுத்தப்படுகிறாய். அதை புரிஞ்சு கொள்ள பழகு. ஒன்று வேண்டாம், இந்த தளத்தை பாருங்க. நீங்க இப்ப 4-5 நாளா ஒரு கிழமையா பாருங்க எவ்வளவு கலவரம் நடக்குது பாருங்க. 7 நாளா எடுங்க, ஒரு 2 நாள் சும்மா நடந்திருக்குது, மிச்ச 5 நாள். ஏன் இந்த கலவரம்? இந்த கலவரத்தை ஏற்படுத்துகிறவர்கள் யார்? இவர்களுடைய திட்டம் என்ன? இவர்கள் என்ன பேசுகிறார்கள்? எதற்காக இந்த சித்து விளையாட்டு விளையாடுகள்? இவருடைய அடுத்த டார்கெட் எதுவா இருக்குது? அதை சொல்லி போட்டு போறது என்ன? எத்தனை மினிட்ல நேரடியாக விட்டு போறாங்க வடிவா பார். அப்ப என்ன சொல்ல போறீங்க? அப்ப ஏவுகணை சோதனை களமா இதை மாத்துறாங்க. ஏன்? ஏவுகணை ஏறித்தான் படிக்கும், ஆனா படிக்கும் அது மேல் எழுந்துதான் படிக்கும். அப்ப இந்த அரசியல புரிஞ்சு கொள்ள பழகு. நாங்கள் ஏமாந்துட்டோம், ஒருக்கா தெரியாதனமா ஏமாந்துட்டோம், நம்பிட்டோம். இனி அதை வேண்டாம். அதனாலதான் நாங்க முதலே கடிவாளத்தை போடுற வேண்டா, கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் முடிஞ்சா வா. ஏன்? நான் வாங்குற கட்டணத்துல இந்த மக்களால் ஒரு 10 பேர் சாப்பிட்டு போடும். என்ன கெட்டு போச்சு? நாங்க எல்லாம் வெளிப்பட. அதனால சொல்றோம், நாங்க இனி வந்து இந்த தளத்தின் ஊடாக எவருக்கும் காசு சேர்க்க அனுமதிக்க மாட்டோம். அது மாற்று கருத்து இல்ல. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நாங்க எவ்வளவுனா மூடிட்டே போறோம்.
பன்னி ஃபொரெக்ஸ் தமிழ் இருக்கு, பன்னி ஃபொரெக்ஸ் தமிழ் இருக்குது, பங்கு சந்தை. நான் இன்றைக்கு பிச்சைக்காரன் தான், ஆமா பிச்சைக்காரன், வாரம் செஞ்சு நான் கோடீஸ்வரனா மாறிட்டு போகலாம். நான் கொம்பனின் பேரே தந்து போறேன். என்ன கனகாசு வரைக்கும் 15 போய் போய் பாரு. அதுக்கு எனக்கு ஒரு நாள் வருமானம் போலா என்ன மாதிரி என்ன கூகுளுடைய வருமானம் நீங்க 3 மாத வருமானம் குவார்டர்னு சொல்லுவான். ஒரு 3 மாத குவார்டர்னு சொல்றான். அந்த ஒரு 3 மாத குவார்டருடைய வருமானம் வெளில போட்டிருக்கானு இல்லையா போய் பாரு. பெரிய பெரிய நிறுவனங்கள் கொக்கோ கோலா இருக்கா, பெப்சி இருக்கா. அது மாதிரி நான் எந்த வருமானத்தை போட்ட போய் பார்த்துட்டு போ. ஏமாறாத, பாவம் இந்த மக்கள். நீ வன்னிமேந்தன் அடிக்க நான் தாங்கிக்கிறையா, ஏன்னா நம்ம 18 வருஷம் பழகி போச்சு. யாருக்கும் நிதி சேகரிக்கிறதுக்கு அனுமதி அளிக்க முடியாது, மாட்டோம். அப்படி கொடுக்குறோம், கொடுத்துட்டு போ, கொடுத்துட்டு அழுதுட்டு போ. இன்னைக்கு எனக்கு அக்கா ஒன்று என் தம்பி தங்கச்சியும் போட்டிருக்கணும், போன நான் போய் சொல்லி அனுப்பிடுறேன். பாவம் கேட்க பாவம் அழுகுறாங்க. என்னன்னு கேட்டா என்னடா அழுகுன்னு பார்த்தா, ஐயோ ஏமாந்துட்டேன்டாப்பா. ஏன் ரசனிகாந்த் அழுத மாதிரி இருக்கப்பா, நெஞ்சு ஏதோ செய்தப்பா. அவன் அழுகைக்குள்ள இந்த மூச்சு வந்து அப்படி விற்கிறத பார்த்து நானே பயந்துட்டேன். இந்த வேதனை என்ற கொதிப்பு இப்படியா போச்சு. நீங்க சொல்ற ஆண்டி மாதிரி இருந்தான் அப்படி சொல்ல எங்க பாவம், அந்த அக்கா மாதிரி பாவம், அதெல்லாம் பாவம் நம்பிட்டாலே. ஏன்னா அந்த பிரிவில் இருக்கிறவங்க தானே அந்த வலி வேதனை தெரியும் ஐயா. குடும்பத்தின உறவா இருக்கிறது அப்படி நேசிச்சான். நான் கூட இந்த வன்னி பந்தம் கிறுக்கு பையா, சரி உங்களோட பதில அண்டி மாதிரி வச்சுக்கொள்ள, சரி அவதான் பாவம், பெண்கள் இளைஞர் தாய் மாதிரி தானே, தாயண்டா ஒரு பாசம் இருந்தன பிள்ளையில. அடையப்பா நான் ஒரு கல்லு மனுஷன்டாப்பா, எங்க மனசையே கரைச்சி போட்டான்டாப்பா இந்த அர்ஜுனாண்ட மனுஷன். நான் இந்த சிறிதனுக்கு பின்னாலேயும் இவருக்கு பின்னாலேயும் திரிஞ்ச பாட்டிடாப்பா. எல்லாரையும் போட்டு அடிக்கிற அளவுக்கு என்ன எதிரியா கொண்டு நீ பாட்டி விட்டான்டா. என்னைய மனச கரைக்கிட்டான். அப்ப இந்த கல்லு மனமே இலகி இருக்கல, அந்த தாய் மனங்கள் இலகாம இருக்குமா என்ன? நான் சொல்றேன், ஒப்பனைக்கு சொல்றேன். அப்ப ஒரே அடி இந்த தளத்துல வந்து ஒரு அடி, அது மக்களுக்கு விழுந்த இடி, அதோட கட்டியாச்சு வடி, சோழி முடிஞ்சு போச்சு. இனி சொல்லி அடி கடைசி வடி. என்னத்த பண்ண நீங்க வந்து நீ என்ன சொல்ல, அதை கேட்டு நாங்க இனி என்னத்த மெல்ல. வழியேதும் இருக்கா, வாய்ப்பில்லை ராசா, இது எப்படி வசதி. கில்லாண்டையா அமைதியாயிட்டார். வணக்கம் கில்லாண்டையா. அவர் மாலையை போட்டு விட்டாங்களோ, அப்ப கலட்ட முடியும். அப்படி மாலையை போட்டு விட்டாங்க, அவரை மாலையை போட்டு கவுத்து விட்டாங்க. மாலையை போட்டு கவுத்து விட்டாங்க. ஐயா சின்ன பேரு செல்வன், ஐயா சின்ன பேரு தெரியுமா? சொல்ல போறேன், அதான் ஐயா சொல்ல போறேன், வெயிட் பண்ணுங்க ஐயா. கீழே சத்யன் என்றால் எழுதிச்சு ஐயா, கில்லாண்ட் ஐயாண்ட சின்னம் பஞ்சாம், அவர்களின் சின்னம் ஊசியாம், பஞ்சு மூசியும் சேர்ந்து பயணிப்போமா. எப்படி ஊசியப்பட்டா துடைக்கணும், ஊசி போட ரத்தம் பெறும், அதெல்லாம் நாங்கள் பஞ்சு துடைச்சு கொண்டு திரிவோம். இதுக்குள்ள உள்ள அர்த்தம் இருக்குன்னு பாத்தீங்களோ? சின்ன ஒரு விஷயம் கணக்கு அர்த்தம் இருக்கண்ணா அதுக்குள்ள. செல்வன் 10 நிமிஷம், 10 மணிக்கு முடிப்போமா? 10 மணிக்கு முடிப்போம் ப்ளீஸ். கேதி சென்டர் மெயில் எடுங்க, கணக்கு தளத்துல காசு ஒண்ணாம். கேதி மெயில் எடுங்க. ஆனா அடங்குமா தெரியுதா எனக்கு இருக்குதா போன் அர்ஜுனா வச்சு நீங்க உழைச்சாக்கலாம் என்று போட்டிருக்கா மேல கதைக்கிறோம். உழைச்சேன்டா நான் லண்டன்ல வன்னிமேந்தன் இருக்கிறேன். வன்னிமேந்தன் தளத்தினூடாக ஒரு அரசியல் கட்சி காசு 2 போஜண்டா கொண்டு என்ன விசாரிக்கும், சரிதானே? அதுக்கு கேஸ் கொடுத்து தானே
அவருக்கு வந்து சொல்லும், ஆமா இவரை காசு வச்சுதான் அவரை கணக்கு கொடுப்பான், கொண்டே நீதிமன்றத்துல என்ன ஏத்து. ஆனா அதே இது ₹1 காசு இந்த அக்கௌண்ட்ல வரையிலன்னு வச்சுக்கோ, நீ எவ்வளவு காசு சொன்னியோ அதுல இருந்து 100 மடங்கு நீங்க என்ன தரணும். சரிதானே? நீ சும்மா ஸ்ரீலங்கா மாதிரி சும்மா கண்டபடி அவதூறு பரப்பிட்டு போகலாது. இந்த அந்த சமூக வலைத்தளங்களா போட்டு அவனெல்லாம் கொடுத்து போட்டு பேசாம பம்பி கொண்டிருப்பாங்க, பார்த்து வச்சுட்டு ஒரு நாளைக்கு அள்ளுவாங்களா அப்ப தெரியும். அதை மட்டுமே செய்து ஓடி சத்தம் போடாம இரு. அவன் நல்லா ஆடட்டும், அதை திரும்ப திரும்ப செய்யட்டும், எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்து போட்டு பேசாம இரு. ஒரு நாளைக்கு சுத்தி உழைப்பாங்க, அள்ளி கொண்டு போகட்டும். எல்லாம் உலக நாட்டு பேப்பர்ல பெறும். அப்ப எல்லா தமிழ் ஊடகம் ஒளிவிடும், எல்லாம் போச்சு. இதுக்குத்தானே ஆசைப்பட்ட, இது எப்படி வசதியை அர்ஜுனாண்ட பேர்ல போகட்டும். சத்தம் போடாத, அலட்டி கொள்ளாத, பதறாத, பதட்டப்படாத, அமைதியாயிரு, வேலையை குதிரை பேசாம இரு. சிம்பிள். பக்கத்தில் உள்ளவங்க கூட செய்த சொல்லாத, அவையிட்ட பந்தத்தை அவைக்கு அடிச்சுட்டு பேசாம முடிஞ்சு போச்சேருவாள். கலைகள் இப்படித்தான் களையப்பட வேணும். சரிதானே? நேரடியாக வீத வசனம் போடாத, பேசாச்சு சொல்லி சத்தம் போடாது, பார்க்கிறவன் பார்த்துக்கொள்வான். சரிதானே? இதே சொல்லிவிடுங்க அவருக்கு, இதே அவருக்கு வழங்கப்படுதுங்க. அவை வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி போட்டு அதுல நன்றி சொல்லிட்டாராம். அதை வந்து இதுல வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறேன். அதுல சொன்னா நீங்க அதை பார்த்துக்கொள்ளுங்க, இதுல வந்து கதைச்சிட்டு இருக்கிறீங்க. பேதேசம் உங்களுக்கு தான் இந்த வழக்கம். வாட்ஸ்அப் குரூப் மற்ற விளம்பரம் கொடுங்க. ஓகே, அடி அந்த பிரான்ஸ் அவளாண்டாருக்கு அடி பிளாக்க இனி ஈன விறக்கம் இல்லை ஓடுங்க. உங்களை பாவம் கொண்டு விட்டா மக்கள் 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 நீங்க முடிவெடுங்க. மக்கள் ஏமாட்டுக்காரர் யாரு, நல்லவர் யாரு? மக்களை இப்ப சொல்லுங்க, மன்னிமேந்தன் ஏமாத்துக்காரனா மோசடிக்காரனா? ஓமண்டா யோசனை போடுங்க, இல்லைன்னா நோ ஓட்டு போடுங்க, முடிஞ்சு போச்சு, விட்டு விடும். மன்னிமேந்தன் பற்றி மக்கள் என்ன யோசிக்க பார்ப்போம், அவ்வளவுதான். மன்னிமேந்தன் ஏமாத்துக்காரனா யோசனை போடுங்க, இல்லையண்டா நோ ஓட்டு போடுங்க, முடிஞ்சு போச்சு, அம்புடுதான். என்ன கெட்டு போச்சு? மக்கள் சொல்றதுதான் முடிவு, அவ்வளவுதான். மைந்தண்ணா, நான் 2 விஷயம் சொல்லட்டுமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட்? வணக்கம் வணக்கம் வாங்க. வணக்கம். என்னென்னா, அர்ச்சுனா, கௌசல்யா அல்லது ரகுராமன்னா கேட்டுக்கொண்டிருந்தா ப்ளீஸ் இந்த நான் சொல்கிற விஷயத்தை ஒருக்கா மனதில் எடுத்துக்கொள்ளுங்க ப்ளீஸ். அந்த நந்தீஷ் அண்ணாண்டரால் வந்து கதைச்சவர் வல்லனாவா அந்த உடுப்புட்டியில் சரியாக கஷ்டப்பட்டு வேலை செய்திருக்கிறார். அண்ட் வட்டுக்கோட்டை ஆக்களும் எல்லாரும் இவரை எதிர்பார்க்கினோம். உண்மையாக சாவச்சேரியை விட அங்கெல்லாம் கூட வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அவருக்கும் அங்கே ஓட்ஸ்கள் நிறைய வந்திருக்குது. அப்போ அவர் தனியாக சாவச்சேரி மக்கள் தன்னோட, மன்னார் மக்கள் தன்னோட என்று சொல்லி அவையிலையெல்லாம் போய் பார்க்குற ஈக்குவலி இவையிலையும் அங்கேயும் ஒருக்கா போய் அவர் நன்றி சொல்லியே ஆகணும். இந்த கௌசல்யா உங்களுக்கு அங்கே எல்லாம் கேட்குறதுக்கு டைம்கள் இல்லாட்டியும் தயவு செய்து அதை மனசில் கொண்டு அங்கே போய் நன்றியை வெளிப்படுத்துங்க. மற்றது அந்த ப்ரையாரிட்டியை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு வந்து உங்களோட ப்ரையாரிட்டி உங்களோட கஷ்டம் உங்களோட துன்பங்களை மட்டும்தான் சொல்கிறீங்க. மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ தங்களோட வேலையிலையும் விட்டுட்டு நித்திரையும் விட்டுட்டு அந்த நந்தீஷ் அண்ணா சொன்ன கதையெல்லாம் கேட்க கவலையாக இருந்துச்சு, பாவம் என்ன. பட் ஸ்டில் ஹீஸ் உங்களை சரியாக சப்போர்ட் பண்ணி அப்படி இன்னும் உங்களை அடுத்தடுத்த வர எலெக்ஷன் இதுகளுக்கு இந்த மாகாண பிரச்சனை இதுகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அவர் அப்படி ஒரு பேஷனேட்டாக நிற்கிறார். என்ன அப்படி கேட்கல அவையல்ட இதுகளெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நீங்கள் நடக்காமல் தயவு செய்து அங்கே போங்கோ, கண்டிப்பாக போய் நன்றி சொல்லுங்க. மற்றது அவையின் உதவிகள் இன்னும் உங்களுக்கு தேவை. இந்த மிச்ச எலெக்ஷன் பட்டவன் நீங்கள் அந்த மகாண டிவிஷன் அதுகளுக்கெல்லாம் தேவை இருக்கும். அப்போ இது ஒருக்கா நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு வந்த உடனே ஓகே நான் எல்லாம் வெண்டுட்டேன்னுட்டு நீங்கள் அவைகளெல்லாம் தூக்கி போட முடியாது. நீங்கள் அதுகளை தயவு செய்து கொஞ்சம் நிலையுங்கோ. நானும் ஒரு அட்வைஸாக
வேற ஒரு வழியும் இல்லை உங்களுக்கு சொல்றதுக்கு. அதனால இதுல வந்து நான் சொல்றேன். மற்றது மறந்துட்டேன் ரகு அண்ணா, அட்லீஸ்ட் நீங்கள் அவர் வேறு ஆக்களுக்கு ஒருத்தருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாட்டிலும் நீங்களாவது ஒருக்க அடித்து அதை சொல்லி அவரை ஒருக்க வழி கொண்டு நடத்துங்கோ. பட் ப்ரையாரிட்டி அவர் கொஞ்சம் சரியாக எடுக்கணும். போயிட்டு வந்தோன்னா இதுகள் யூனோ ஹீ நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரையாரிட்டி. என்ன முதல் சண்டை வீடு சண்டைக்கார் சங்க இதுகள் முதல் யூனோ என்ன தான் கொடுத்த என்ன ப்ராமிஸுகள் புள்ளி ஆக்களுக்கு கொடுத்தவர் என்ன இதுகள்ன்றதை முதல் இது பண்ணணும். போயிட்டு வந்த உடனே தண்டை கஷ்டத்தையும் தண்டை துன்பத்தையும் தான் சொல்கிறத விட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு டைம் இருக்குது. பட் அது இல்லை இப்போ ப்ரையாரிட்டி. தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். வேறு இன்னொன்று சொல்ல நினைச்சு நான் மறந்துட்டேன். ஐ திங்க் ஐ எம் கெட்டிங் டிமென்ஷியா. அதான் தேங்க்யூ ஃபார் யுவர் நன்றி. டைமுக்கு நன்றி மைந்தனா. தட்ஸ் இட். அவ்வளோதான். நன்றி மக்களே. ஒரு 3 லட்சம் லைக் அடிச்சு விடுங்க ப்ளீஸ். 1 லட்சம் 1 லட்சம் திருவள்ளி உங்களோட அன்பை காட்டி விடுங்க ப்ளீஸ். ஒரு ஆள் ஒரு வணக்கம். யாரப்பா இது? வணக்கம். வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா. விடுங்கண்ணா. அண்ணா சேவலண்ணா உங்களுக்கு தான் சேவலண்ணா. சாரி சாரி நான் கொலைக்காடுல இருக்கிறேன் சேவலண்ணா. சாரி 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 சேவலண்ணா. உங்களே சொல்ல இல்லை சரியா? சாரியா, அதுக்கு தான் வந்தேன். ஆனா நீங்க என்னதுக்கு நான் போட்டு கொடுத்தேன்? நீங்க ஏன் போட்டு கொடுக்குறேன்? நீங்க டப் டப்புன்னு ஏன் வாசிக்கிறேன்? நீங்க ஒழுங்கா தெளிவா வாசிங்களேன். ஏன் போட்டு கொடுக்குறீங்க டப் டப்புன்னு? அவரும் அதுக்கேற்ற மாதிரி அப்படி போடுறார். சாரி அண்ணா. சரியா சாரிண்ணா. என்னடா அதுல நீங்க பேரெல்லாம் மாத்தி வந்துருக்கீங்க, அதான் பிரச்சனை. ஐயோ அண்ணா அப்படியே இருக்கட்டும். திருப்பி ஒன்று இறங்கணுமா? தாங்காது சாமி, விடுங்க போதும். இது எந்த ஒரிஜினல் பேரு. ஓகே ஓகே ஓகே. இப்ப நீங்க வரவேண்டாவே விட வேண்டாம் பாரு. இல்ல மைதனா நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? இல்ல உண்மையா நான் ஜோக் இல்ல, உண்மையா நான் சொல்றேன். இதுக்கு நான் பாப்பேன், கொஞ்சம் காலத்துக்கு பாப்பேன். இல்லைன்னா கண்டிப்பா நான் அந்த மாசம் இதுல நான் இறங்கும். நீங்க அத நாங்க நம்புறது. அது நீங்க அத நாங்க நம்புறது. இப்ப உங்களை மாதிரி நம்பிட்டோம். இதுல நிக்கிறாங்கல்ல, கூடாது. தெருவில் கஞ்சாவித்தனமா கொள்ளையடிச்சவனும் இது வந்து மாநகர சபை தேர்தல். மாநகர சபை என்றது நாங்கள் வடமாகாணம், நாங்கள் வடமாகாணத்தில் தமிழர்கள். நான் தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழன். நான் தாய்மண்ணில அந்த பகுதியில், அதாலதான் நான் பாராளுமன்றத்துக்கு வர இல்லையே. நான் எனது பகுதியில, எனது மக்கள் வாழுகின்ற பகுதியில அந்த மக்களுக்கான தீர்வு கொடுத்துக்கா வார். அதனால நான் மாநகர சபை தேர்தல் வாரேன். எம்பி பெரிய பதவியா இருக்கலாம், இருந்துட்டு போகட்டும். ஆனா என்னது மக்களை ஆளக்கூடிய அந்த மாநகர சபைக்கு நான் பாறேன். தமிழ்ல வைக்கலாம், தமிழ்ல நான் எழுதலாம். அங்க எனக்கு போற மொழி தேவை இல்லை. அங்க தமிழுக்கு போல ஒரு இங்கிலீஷ் வச்சாரண்டா எடுத்து போடுவோம். அவருக்கு 2 வரக்கூடாது. வாங்க, யாருடா வேணான்னு சொன்னது? வாங்கலன், நாங்க வரதே சொல்ல. நீங்க இப்ப கைது பண்ணி எம்பியா வந்திருக்கலாம். அத வாங்க, நாளைக்கு செய்தியை போட்டு விடுங்கடாப்பா. வன்னிமேந்தன் அரசியல்வாதியாக ஆசைப்படுகிறார், போட்டு விடுங்க. இப்படியாத அரசியல்வாதியா வந்துருவான். கனவு காணும் வன்னிமேந்தன் போட்டு விடுங்க. தலைப்பை நானே தாரன். பரபரப்பு கண்டா அர்ச்சனாவில் அரசியல்வாதியான வன்னிமேந்தன் இப்படியும் போட்டு இன்னும் கிட்டா இருக்கும். ஆனா கிருளானா தலைவர் உப தலைவர் வன்னிமேந்தன் என்ன உண்மையில் அந்த உலகலையா எஸ்பி முடிவெடுக்குது. ஒன்று கலாய்க்கிறது அல்லது கலாய்க்கிறது. இல்ல இல்ல இல்ல, இது கலாய்க்கிற மாதிரி கலாய்க்கிறோம் நாங்கள். ஐயா கிருளையா இந்தியன் விஷயத்தை பாருங்க. இந்தியன் பாராளுமன்றத்தால வந்த லைவ்ல 2 விஷயம், காசு விஷயம். ஒன்று டிரைவரு காசு, மற்றது இருக்கிற வீடு இல்ல, லோன் எடுத்து 50 லட்சம் ரூபாய் வீடு கட்ட போறோம். எப்படியெல்லாம் அந்த ஊசி அழுகாம ஏற்றப்படுதுன்னு பாத்தீங்களா?
மற்றது நான் இன்னொரு விஷயம் குயிக்லி நான் செய்து சொல்லிட்டு இருக்க போறேன். என்னன்னு சொன்னா மற்றது அர்ச்சனா உங்களை வச்சு வனிமைண்டன் பிளாட்ஃபார்ம் உழைக்கையில் சனம் இங்கே உங்களை தொடர்பு கொள்ள இயலாத உங்களுக்கு மெசேஜ்களை சொல்ல முடியாத நிலைப்பாடுகளால் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்காகவே முக்கால்வாசி சனம் இப்போ வருது தற்போது இப்போ வரையினம். பிகாஸ் நீங்கள் ஏதோ நம்பர்கள் எல்லாம் இருக்கும், என்னோட டைரக்டாக தொடர்பு கொள்ளலாம், எந்த நேரமும் ஆக்சஸ் இருக்கும், அப்படி இப்படி என்றெல்லாம் சொன்னீங்க. ஒருத்தரும் உங்களோட ஒன்றுமே கான்டாக்ட் பண்ண இயலாத நிலப்பாடாக தான் வச்சிருக்கிறீங்க. அந்த நந்தீசன் அந்த அண்ணா வந்து சொல்லிக்கல லைக் கடைசி வரைக்கும் அவைகளெல்லாம் அந்த சென்ட்ரல் காலேஜுக்கு முன்னால நின்று ஆக்கள் இப்படி வந்து சொல்லிக்கல உங்களை நம்ம சொன்ன வேலை செய்ய இல்ல சில பேருக்கு எனக்கு மெசேஜ் போட்டுக்கணுமாக்கா, குரல் வழியில் நடக்கு அனுப்பி விடுறேன், ஓமண்டா அனுப்பி விடுறேன். அதுல சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா தாங்கள் காசு தரேன் அனுப்பிடுவோம்னா தங்களுக்கு மெசேஜ் வந்து தான் போகணும் வந்திருக்கோன்னு சொல்லி எனக்கு உண்மையே தெரியாத அது போட்டிருக்கணும். தாங்கள் ஏதோ பங்களிப்பு செய்ததான்னு சொல்லியிருக்கணும். அப்ப நீங்க கதைக்கிறேன்டா பங்களிப்பு செய்யறேன்னு சொன்னீங்கன்னா சிலவோல அதுக்கு ஸ்பெஷல் நம்பர் வச்சு இருக்கோ தெரியல. நாளைக்கு நம்பர் அவரோட தொடர்ந்து தேவையில்லை. பட் அந்த நந்தீசன் அந்த சப்போர்ட் பண்ணின ஆட்களுக்கு he has to do அவர் போகணும் அந்த இடத்துக்கு. அந்த லெவலில் சரியாக கவலைப்பட்டு சொல்கிறார். இப்போ நானெல்லாம் இப்போ லாயல்ட்டி இல்லையா அவருக்கு. இப்போ அந்த நந்தீசன் அவரெல்லாம் சரியான லாயல்ட்டியாக இருக்கிறார். அந்த லாயல்ட்டியை அதுகளெல்லாம் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதைத்தான் நான் அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். இவர் அப்படியெல்லாம் சொன்னவர் அந்த லாயல்ட்டியாக வேலை செய்து இரவிரவா சென்ட்ரல் காலேஜ் வாசலில் நின்று அந்த ஆக்கள் தொடர்பு கொள்ள இயலாத அளவுக்கு தான் அவர் இருக்கிறார்ன்னு சொன்னால் கைண்ட் ஆஃப் அவருக்கு கொஞ்சம் அவரை வழிகொண்டு நடத்த வேணும் என்ற அவரோட நிற்கிற அட்லீஸ்ட் இந்த கௌசல்யா அண்ட் ரகுராமன் நான் நினைக்கிறேன். அவையிலாவது கொஞ்சம் சொல்லி அவருக்கு ஒரு புத்திய சொல்லி அவர் அங்கே அந்த இடத்துக்கு போய் அவைகளும் என்ற மக்கள் மன்னாரும் சாவச்சேரியும் என்னோடுன்ற மட்டும் சொல்லாமல் அந்த அவைகளுக்கும் போய் அந்த நன்றியை தெரிவிக்கணும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆஸ் அ காமன் பர்சன் நான் அதைத்தான் சொன்னேன். நான் மற்றபடி இல்லை மற்றது அவர் சொன்னவரை எல்லாரும் தொடர்பு கொள்ளலாம், அப்படி இப்படி எந்த நேரம் ஆக்சஸாக இருக்கும் அப்படி இப்படின்னு ஃபேஸ்புக்குள்ளெல்லாம் வந்து சொல்லுவார். நான் அடிக்கடி அதுகளெல்லாம் முந்தி சொல்லுவார். லைக் நான் ஐ எம் an open book அப்படி இப்படின்ட்டு. ஸோ அது ஆனபடியத்தான் அவர் அதை போகணும். தட்ஸ் ஆல் ஐ வாண்டட் டு சே. சாரி மைந்தன் அண்ணா. 2 லட்சம் வந்துடுதா? 10 மணி ஆச்சு கடைசி